அவன் சொல்லுவான் எல்லா இடத்துலயும் எனக்கு சோர்ஸ் இருக்காங்க, அந்த சோர்ஸ் சொல்றதான் நான் வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்ட்டு. அப்படி சோர்ஸ் இருந்தா இப்ப கைதுக்கு முன்னாடி அவன் வந்து தேனியில ஒளிஞ்சிருந்தான். கோயம்புத்தூர் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அது தெரியாம போயிருக்கும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சேன்ட்டு போய் சொன்னான். இவன் வந்து ஒரு விசில் ப்ளோயர், இவன் வந்து அதிகாரத்துக்கு எதிராக பேசுறான், அதனால இவனை ஆதரிக்கணும். இவனுக்கு ஏதாவது ஒருத்தனை கைது பண்ணி சிறையில வச்சாங்கன்னா அவன் வந்து தன்னை திருத்திக்கிறதுக்காக தான். இவன் வந்து எப்படி 3 மாசம் கழிச்சு வெளியில வருவான். இன்மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி வெங்கடேசன். இந்தியாவில் 4 pillars ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது ஜனநாயகத்தை காக்கும் 4 தூண்கள். அதுல முக்கியமானது பத்திரிகை. முன்பெல்லாம் பத்திரிகை வந்து பிரிண்ட் மீடியா, அதாவது முதல் நாள் நடந்த செய்தி மறுநாள் நமக்கு வந்து சேரும். அப்படிதான் நம்ம வந்து உலக அளவுல நடக்கிற செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் டிவிங்கிற ஒரு மீடியா வந்தது. அது வந்து காலையில நடக்கிறத கூட அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இருந்தது. அதுக்கப்புறம் மாறி 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 ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் செய்தியை தெரிஞ்சுக்கலான்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரேக்கிங் நியூஸ்ன்ற பேர்ல நிமிடத்துக்கு நிமிடம் நமக்கு வந்து செய்திகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் நொடிக்கு நொடி நம்ம வந்து உலக அளவுல நடக்கிற செய்திகளை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படிதான் யூடியூப் சேனல்ங்கிற பேர்ல யார் வேணாலும் சேனல் நடத்தலாம். இப்ப நாங்க வந்து நடத்தி உங்களுக்கு வந்து செய்திகள் கொடுக்கற மாதிரி யார் வேணாலும் நடத்தலாம். அப்படி நடத்துறவங்க பொறுப்போட நடந்துக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சிலர் பொறுப்போட நடந்துக்கிறாங்க. மக்களை வந்து மோட்டிவேட் பண்ணி தவறான கருத்துக்களை களைஞ்சு நல்ல விஷயங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கான விஷயங்களா நடந்துக்கிறாங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் யூடியூப் சேனல் மூலமா அவதூறுகளையும் பொய் செய்திகளையும் வன்முறையை தூண்டுற அளவுக்கும் செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கான். அவன் வந்து மக்களுக்காக போராடி கைது செய்யப்படல. ஒரு நீட்டு விலக்கு கேட்டோ இல்ல அரசோட கொள்கை எதை பிடிக்காம தெருவில் இறங்கி போராடினதுனாலயோ இல்ல விலைவாசி எதிர்த்தோ அவன் வந்து போராடி ஜெயிலுக்கு போல கைது செய்யப்படல. அவன் வந்து இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பி அவன் பேசுறது எல்லாமே பொய் செய்திகள் தான். அவன்கிட்ட அதுக்கு ஒரு செய்தி சொன்னானா அது வந்து அவன்கிட்ட ஆதாரம், எந்தவித ஆதாரம் இல்லாம ரொம்ப தைரியமா அடிச்சு விடுவான். இப்ப வந்து ஒரு அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். ஏன்னா அதிகார வர்க்கம்ங்கிறது மக்களால உருவாக்கப்பட்டது. அவங்க நல்லது செஞ்சா பாராட்டலாம், தவறு செஞ்சா தட்டி கேட்கலாம். ஆனா இவன் என்ன பண்றான்னாக்க அவங்கள மிரட்டுற வகையில பல இதா வந்து செய்யறான். அதிகார வர்க்கத்தை மிரட்டுற வகையில நிறைய விஷயங்கள் அவன் வந்து பிரபகண்டா பண்றான். அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் மேல வந்து சிலருக்கு வந்து வருத்தம் இருக்கும், இது இருக்கும். அவன் கைத எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்கன்னா ஆச்சரியமா தான் பாக்குறாங்க. நாங்க கூட அவன் கைது ஆச்சரியமா தான் பாக்குறோம். ஏன்னா அவனோட கைது மிக மிக தாமதமானது. இப்ப பதவியில் இருக்கிற ஒரு கவர்னரோ முதலமைச்சரோ டிராபிக்ல போறாங்கன்னா அவங்களுக்காக பப்ளிக்க ஒரு 10 நிமிஷம் காத்திருக்க வைப்பாங்க. அப்ப நமக்கு எரிச்சல் வரும். இவங்களுக்காக நம்ம ஏன் காத்துட்டு இருக்கணும்? அவங்க வந்து அவங்க வேலைக்காக நம்மளை காக்க வைக்கல, நம்ம வேலைக்காக தான் அவங்க நம்மளை காக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அவங்க மேல கோபம் வராது. ஏன்னா அவங்க வந்து மக்களுக்காக தான் சேவை செய்யறாங்க, மக்களுக்காக தான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலவு செய்யறாங்க. ஒரு சிலர் தவறு செய்யலாம், அதை வந்து அவங்க சட்ட ரீதியா சந்திப்பாங்க. ஆனா பெரும்பான்மையானவங்க ஒரு கவுன்சிலர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் மக்களுக்காக தான் உழைக்கிறாங்க. ஆனா சவுக்கு சங்கர் அவங்க மேல எந்தவித ஆதாரமும் இல்லாம பல குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரிதான் இப்போ வந்து காவல்துறைய ரொம்ப ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்கான். சட்டம் ஒழுங்கை சேர்ந்த ஏடிஜிபி அருணை பத்தி ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்கான். அவரை விமர்சிச்சா கூட பரவாயில்ல, அவருக்கு கீழே வேலை பார்க்கிற பெண் காவல் அதிகாரிகளை அடுத்தடுத்த அவருக்கு கீழே அடுத்தடுத்த நிலையில இருக்கிறவங்கள அவன் வந்து தப்பா பேசியிருக்கான். என்னன்னா அவங்கள மிஸ்டர் அருண் வந்து காதலிச்சு ஏமாத்துறாரு, செக்ஸுவலா எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அந்த பெண் காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையா இருக்காங்க. ஏன்னா அவரோட ரொம்ப இணக்கமா இருந்தா பதவி உயர்வு கிடைக்கும், பெருசா நம்ம வந்து அழட்டிக்க வேண்டாம், சொகுசா இருந்து நம்ம சம்பளத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிக 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 அவாண்டமான பொய்ய சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம திரு அருண் வீட்டுல வேலை பார்க்கிற திருநங்கை ஒருத்தவங்க வந்து அருணோட பேரை பச்சை குத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரபகண்டா பண்றான். ஆனா அவன்கிட்ட ஏதாவது ஆதாரம் கேட்டீங்கன்னா அவனால எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாது. அவன் சொல்லுவான் எல்லா இடத்துலயும் எனக்கு சோர்ஸ் இருக்காங்க, அந்த சோர்ஸ் சொல்றதான் நான் வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்ட்டு. அப்படி சோர்ஸ் இருந்தா இப்ப கைதுக்கு முன்னாடி அவன் வந்து தேனியில ஒளிஞ்சிருந்தான். கோயம்புத்தூர் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அது தெரியாம போயிருக்கும். சோர்ஸ் இருந்தா சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படிலாம் இல்ல. சோர்ஸுங்கிறது அவனோட கற்பனையான ஒரு உருவம், அவ்வளவுதான். மீதி எல்லாமே அவனோட கற்பனை தான். ஏதோ அரசல் புரசலா எங்கேயாவது பேசிக்குவாங்களே டீ கடையில பெட்டி கடையில இந்த மாதிரி, அதை கேட்டுட்டு பிரபகண்டா பேசுற மாதிரி குரலி பேசுற மாதிரி அவனுடைய சேனல்ல உட்காந்து பப்ளிக்கா பேசுறான். இது கொடுமை என்னன்னாக்கா பப்ளிக்கா பேசி அதையும் பலர் வந்து அந்த செய்தியை பார்த்திருக்காங்க. அந்த இதுல வந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விஷயத்துக்கும் உண்மை ஆதாரம் இருந்தா அதை பத்தி தாராளமா பேசலாம். இப்ப வந்து கர்நாடகாவை சேர்ந்த பிரஜ்வல் ரேவண்ணா பத்தி பேசாத ஊடகம் இல்லை. இப்ப ஈவன்
ஒரு டிவில வந்து ஏதாவது இது போச்சுனாக்க அதுலயும் பிரஜ்வல் ரேவண்ணா பத்தி பேசுறாங்க. அவங்க எல்லாம் சும்மா பேசல. பிரஜ்வல் ரேவண்ணா பத்தின செக்ஸ் ஸ்கேண்டல் வீடியோஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு, அதனாலதான் பேசுறாங்க. பேசுறவங்க எல்லாம் ஆதாரம் இல்லாம பேச மாட்டாங்க. ஆனா இவன் எந்த ஆதாரமும் இல்லாம எல்லாத்துலயும் பேசுவான். இப்ப நாங்க கூட அவனை பத்தி தப்பா பேசலாம். அவன் வந்து ராத்திரி ஆச்சுன்னா குடியும் கூத்துமா இருக்கான், பல பெண்களோட தொடர்புல இருக்கான், பல பெண்களை ஏமாத்தினான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நாங்க ஆதாரம் இல்லாம யாரையும் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆதாரம் இருந்தாதான் ஒரு விஷயத்த வந்து பொதுவுல பேசணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக மேல ஒரு அபாண்டமா சொன்னான். அதாவது அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில இருக்கும்போது அவனை ஜெயிலே வச்சு கொலை செய்யறதுக்கு திமுக முயற்சி செஞ்சதுன்ட்டு. அப்படி முயற்சி செஞ்ச திமுக சேர்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சேன்ட்டு போய் சொன்னான். அதாவது ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் சந்திச்சேன்னு போய் சொன்னான். ஒருத்தனை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா போய் ஒருத்தன் சந்திப்பானா? அதுவும் போய் என்னன்னாக்க இவனா சொல்லிட்டு தெரியறான். அவங்க இவனை சந்திச்சாங்களா இல்லையாங்கிறது அவங்க தான் சொல்லணும். ஆனா இவனை பத்தி சொல்றதுக்கு இவன் வந்து பெரிய ஆள் கிடையாது. அதனால இவனை பத்தி பேச வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களா சொன்னாதான் அந்த உண்மை தெரியும். இப்ப பல ஊடகங்கள் இவனை வந்து ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. என்னன்னா அதிகாரத்துக்கு எதிராக இவன் பேசுறான், இவனை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இவன் என்ன அதிகாரத்துக்கு எதிராக பேசுறான்னா, என்ன ஆதாரத்தை வச்சு பேசுறான்லாம் அவங்களை பத்தி இல்லை. இவன் வந்து பொதுவா திமுக அரச, திமுக தலைவர்களை, திமுக மந்திரிகளை கண்டமேனிக்கு விமர்சனம் பண்றாங்கிறது அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம். திமுக அரசுக்கு எதிரான ஊடகங்கள்லாம் இவனை வந்து பெருசா கொண்டாடுறாங்க. இவன் வந்து ஒரு விசில் ப்ளோயர், இவன் வந்து அதிகாரத்துக்கு எதிராக பேசுறான், அதனால இவனை ஆதரிக்கணும், இவனுக்கு ஏதாவது ஒரு இது தப்பு நடந்ததுன்னா இவனுக்கு எதிராக குரல் கொடுக்கணும், இவனுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இப்ப கைதுக்கு அப்புறம் அவனுக்கு ஆதரவாக எந்த மீடியாவோ அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வலதுசாரிகளோ யாருமே வந்து பேசவே இல்லை. அதுல இருந்தே தெரியுது இவன் வந்து பொய் சொல்லி இப்ப ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அதனால எந்த கருத்தும் யாரும் சொல்லல. இப்போ அவனை கைது பண்ணி 15 நாள் ரிமாண்ட் வச்சிருக்காங்க. எப்படியும் அவன் வெளியில வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். ஒருத்தனை கைது பண்ணி சிறையில வச்சாங்கன்னா அவன் வந்து தன்னை திருத்திக்கிறதுக்காக தான். இவன் வந்து எப்படியும் 3 மாசம் கழிச்சு வெளியில வருவான். அவன் வந்து தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா செருப்பாலே அடிப்பாங்க. நாங்க இல்ல, மக்கள், அதுவும் பெண்கள் நடு ரோட்ல வச்சு செருப்பால் அடிப்பாங்க. இப்ப சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது அவன் கார்ல 1/2 கிலோ கஞ்சா இருந்திருக்கு. இவன் வந்து தேனிக்கு கஞ்சா வாங்குறது தான் போயிருப்பான். ஜாஃபர் சாதிக் போதை மருந்து கடத்தலப்போ கைது பண்ணப்போ இவன் வந்து குதிச்சான். இவனுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு, இவன் வந்து போதை பொருள் விற்று தான் திமுக தலைவர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துருக்கான், அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனா அதுக்கும் வழக்கம் போல எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ வந்து அவன் கஞ்சா வச்சிருக்கான்னு சொல்லி அவனை கைது பண்ணிருக்காங்க. இதுக்கு என்னடா சொல்ல போற?